எந்த மருத்துவம்? ஆங்கில மருத்துவமா சித்த மருத்துவமா? உதாரணத்துக்கு எங்க மாமா இங்க இருக்கிறாரு, ஒருத்தருக்கு டயாலிசிஸ் ஒருத்தர் வந்துருச்சு. டயாலிசிஸ்னா என்ன? மருத்துவ முறை. ரத்த கிட்னி கெட்டு போச்சுன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துவது டயாலிஸ். டயாலிஸுக்கு ஒரு மருத்துவ முறைக்கு உடம்பு மாறிடுச்சுன்னா மரண தேதியை எண்ணிக்கொண்டிருக்க சொல்லுது மருத்துவத்துறை. அப்படிப்பட்ட உப்பு கூடி கிட்னி கட்டுச்சுன்னா சரி செய்ய எதனால முடியும்? கிட்னியை மாற்றி வச்சாலும் போச்சு. அறுத்துட்டா உடஞ்ச கண்ணாடி சொல்லுங்க, சரியா இருக்குமா? ரசம் போன கண்ணாடி முகம் பார்க்க முடியுமா? இந்த விலை மதிப்பற்ற உடலை இந்த உலகத்தில் இறைவன் கொடுத்தானே, ஏன் பாதுகாக்க மறுக்கிறோம்? அப்படிப்பட்ட கிட்னி கெட்டு போகாம இருக்கும்னா என்ன செய்யணுமா? மூக்குரட்டை இலைன்னு ஒரு இலை இருக்கு நம்மகிட்ட, அழகான மருத்துவம். தொடர்ந்து சாப்பிட்டா கெட்டு போட்ட கிட்னி கூட உயிர்ப்பிக்குதே, அதை விட்டுட்டோமே. உப்பு கூடிடுது இல்ல, உப்பை குறைக்க என்ன வழி? சொரக்காய் உடம்புல இருக்க உப்பை போக்கும். சொரக்காய் சாப்பிட்டா உடம்புல இருக்கிற உப்பு போக்கும் சொன்ன சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. சொரக்காய்க்கா உப்பு இல்லை, சொரக்காய் சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்கிற உப்பு குறைஞ்சிரும். உப்பு குறைஞ்சிட்டா கிட்னி மட்டும் இல்ல, உடம்புல இருக்க உறுப்புகள் அத்தனையும் தங்கம் போல பாதுகாக்கப்படும். அப்படிப்பட்ட சொரக்காயும் மூக்குரட்டை இலையும் இந்த உடம்பை பாதுகாக்குதுன்னு சொல்லி வேலம்மாள் மருத்துவமனைக்கு கொண்டு போன ஒருத்தரை கொண்டு வந்து காப்பாற்றி வச்சிருக்கேன். உதாரணத்துக்கு ஆதாரம் காட்டவா? ஏன் நீங்க கொண்ட பணத்தை கொட்டி அரசு மருத்துவமனையில் சித்த மருத்துவ பிரிவுன்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? இருக்கா இல்லையா? எல்லா அரசு மருத்துவமனையிலையும் சித்த மருத்துவ பிரிவு இருக்கு. ஏன் அதை தூக்கி பிடிக்கல? அதை பெருசாக கொண்டு வரல. ஏன் கொண்டு வரலன்னா அதில் கமிஷன் வராது, அதான் சிக்கல், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்க.